ஆடியோ கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி, வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வடிவியல் அல்லது அளவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கான்செப்டுவலான டாபிக் இந்த டாபிக் ஜியாமெட்ரி. முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை எதையுமே அப்ரோச் பண்ண முடியாது. எந்த லாஜிக் திங்கிங்கும் இதில் கிடையாது. ஜஸ்ட் ஃபார்முலாஸ். ஓகேவா? கண்டிப்பான முறையில் ஃபார்முலாஸ் தெரியணும். இப்போ சில ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா கூட நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி படிச்சு வச்சிருந்துருப்போம், பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு. இன்கேஸ் அது தெரியல அப்படின்னா கூட ஒரு பேசிக் சென்ஸ்ல ஏரியா அப்படின்றது இந்த நீளத்தினுடைய அளவு இன்ட்டு இந்த நீளத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்ற போட்டுடலாம். பட் சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டெரைவ் பண்ண முடியாது. உதாரணமாக வந்து ஒரு கூம்பினுடைய கன அளவு என்ன, அல்லது வந்து ஒரு உருளையினுடைய புறப்பரப்பு எவ்வளவு, அதனுடைய வளைவரப்பு எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்ட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால என்ன செய்ய முடியும்னா அந்த இடத்துல உட்காந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும். பட் அது ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் டெரைவ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கு. டபுள் இன்டகிரேஷன் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து இன்டகிரேஷன்ஸ்லாம் படிக்கிறப்போ டபுள் இன்டகிரேஷன் படிப்பீங்க, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இன்டகிரேஷன் படிப்பீங்க, அப்படிலாம் பண்ணி தான் அந்த ஆன்சர் வந்திருக்கு. பட் எக்ஸாம் ஹாலில் அந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு கற்றுக்குருவோம். ஓகேவா? என்னென்ன அளவுகள் இருக்கோ அதனுடைய ஃபார்முலாஸ். ஒன்று பரப்பளவு என்ன, ரெண்டாவது அதனுடைய கன அளவு எவ்வளவு, அதாவது ஏரியா அண்ட் தென் வால்யூம். இது ரெண்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா அப்படின்ற பொறுத்த வரையில வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படின்றத பொறுத்த வரையில 2 டைமென்ஷன், கன அளவு அப்படின்றத பொறுத்த வரையில 3 டைமென்ஷன். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இது வந்து என்னது, ஒரு பாயிண்ட். ஸோ பாயிண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அல்லது பாயிண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பியர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோளம். இந்த கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க, ஜென்ரலாக ஒரு கோளம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு கோளத்துக்கு வந்து ஆரம் இருக்கும். ஸோ இந்த கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ரொம்ப 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 சின்ன ஆர் இருக்கக்கூடிய ஒரு கோளம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி, அதாவது 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது என்ன உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதே கோடு வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக வேற படிப்பு. நம்ம ஒரு ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு இன்னொரு புள்ளியில இதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் அல்லது கோடு அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரியா? புரியுதா? ஓகே. ஸோ இங்கே உதாரணமா இந்த புள்ளி வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த புள்ளி வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த லென்த்து என்னது, இந்த லென்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மீட்டர்லையோ அல்லது சென்டிமீட்டர்லையோ அல்லது வந்து மில்லி மீட்டர்லையோ நம்ம சொல்கிறோம். உதாரணமாக எக்ஸ் மீட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் மீட்டர்ஸ். ஸோ இப்போ இதனுடைய அளவு என்னது, இதனுடைய டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மீட்டர் அளவுள்ள ஒரு கோடு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? லைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேற என்ன தெரியணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லணும், இது வந்து என்னது 1 டைமென்ஷன், ஒரே ஒரு அளவு சொல்றது. அதுக்கப்புறம் இப்போ இதே இதில் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும், அதுக்கடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதுரம்னு சொல்கிறேன். இது வந்து என்னது, சதுரம். இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் வந்து என்னது, ஸ்கொயர். இதுக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 டைமென்ஷன் இருக்கும். ஓகேவா? அதாவது இதனுடைய அளவு என்ன, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், தூரம் எவ்வளவு, எக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் அல்லது வந்து ஏ சென்டிமீட்டர்ஸ் அல்லது ஏ மீட்டர்ஸ். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் பி மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது செவ்வகம் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம், செவ்வகம் அதாவது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏ ஒரு அளவா இருக்கும், பி வந்து ஒரு அளவா இருக்கும். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்றோம், சதுரம்னு சொல்றோம். இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து
ஒரு ஏ சென்டிமீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிமானம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம் அப்படின்னு சொல்லணும். அடிமானம் அல்லது அடிப்பக்கம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம். அதாவது இது வந்து பேஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு. ஓகேவா? வேற என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே வந்து பாருங்க வேற என்னென்ன டைமென்ஷன் இருக்கும்னா, இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைக்கக்கூடிய இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம என்னன்னு சொல்றோம்? மூலை விட்டம் அப்படின்னு சொல்றோம். இது பேர் வந்து என்னது? மூலை விட்டம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயகனல். ஓகே, இந்த புள்ளியையும் இந்த இதையும் இணைக்கக்கூடியது, அல்லது இதையும் இணைக்கக்கூடியது. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மூலை விட்டம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? வேற என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த லைனுக்கும் அதாவது இந்த ஹைட்டுக்கும் இந்த பேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு படிக்கணும். சதுரத்தை பொறுத்தவரையில் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். செவ்வகத்தை பொறுத்தவரையில் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? உதாரணமா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. கரெக்டாக டயக்ராம் வரல. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் பாருங்க, இதுவும் ஏ தான், இதுவும் பி தான். ஆனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம்? சதுரம்னு சொல்ல மாட்டோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அல்லது வந்து சாய் சதுரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சாய் சதுரம் வேற, இணைகரம் அப்படின்றது வேற. அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்ன கிடையாது? சதுரம் கிடையாது. இது ஏ, இதுவும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இது ரெண்டும் ஒரே அளவு தான், அதனால இது சதுரம் அப்படின்ற கன்க்ளூஷன்ஸ் வரக்கூடாது. என்ன கன்க்ளூஷன்? ஏ, இதுவும் ஏ, இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரியா இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்னது? ஒரு சதுரம் அப்படின்றது. அப்போ மொத்தம் எத்தனை கிரைட்டீரியா இருக்கு? நமக்கு வந்து 3 கிரைட்டீரியா இருக்கு. அதாவது எல்லா பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். ஏ, இது வந்து ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் கிரைட்டீரியா வந்து என்னது? பி, பி இஸ் ஈக்குவல் டு ஏயா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கோணம் வந்து 90 டிகிரியா இருக்கணும். சரியா? ஓகேவா? ரைட். இதில் வந்து என்னது? ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்கிறேன்? ரெக்டாங்கிள் அல்லது செவ்வகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். செவ்வகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே. வேற என்ன இருக்கு? வேற என்னென்ன முக்கியமான ஒரு அளவியல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த வட்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கு? என்னென்ன டைமென்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டைமென்ஷன் தான். இங்கேருந்து இது வரையில் இருக்கக்கூடிய ஆரம் என்ன? வட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஆணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஆணி இருக்கு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோப் இருக்கு. இந்த ரோப்போட எண்டுலேருந்து நான் எவ்வளோ தூரம் நான் வந்து நான் பண்ண முடியும் அப்படின்றத நான் ட்ரேஸ் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டம் கிடைக்குது. அப்போ வட்டம் அப்படின்றது என்னது? இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம், இந்த ஆரமும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ வட்டத்தினுடைய எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் வரையக்கூடிய அந்த ஆரத்தின் அளவு வந்து என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்னது? ஆரம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? ஆரம், அல்லது இங்கிலீஷில் ரேடியஸ். புரியுதா? ஓகே, ரைட். இப்போ இந்த வட்டத்துக்கு பரப்பளவு என்ன அப்படின்றத நான் படிக்கணும். அதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். ஆரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது நான் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பேர் வந்து என்னது? விட்டம் அல்லது டயாமீட்டர். ஓகேவா? இந்த ஆர்ல இருந்தா ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த டில இருந்து டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து என்னது? ஆரம். இங்கேருந்து இது வரைக்கும் வந்து என்னது? ஆரம். இங்கேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ டிக்கும் ஆருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆரம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ரைட். அடுத்தது வேற என்ன தெரியணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாய் சதுரம். சாய் சதுரம் எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? ரைட். பக்கங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பட் அந்த டயகனல் அந்த கோணத்தினுடைய அளவு 90 டிகிரியா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ராம்பஸ் அல்லது சாய் சதுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ராம்பஸ் அல்லது சாய் சதுரம். சரியா? ரைட். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலை விட்டம் அப்படின்னு இருக்கும். இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா D1 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து D2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். பரப்பளவு அதுக்கடுத்து பார்க்கலாம். ஓகே. அடுத்தது பார்க்க போறது இணைகரம். இணைகரம் அப்படின்னா இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். சரியா? இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். இந்த டாட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதையும் கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? இந்த மாதிரி. அப்ப இந்த கோணத்தினுடைய அளவு சேமா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இது வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இந்த புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரையணும். ஓகேவா? இதை நான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹச்னு சொல்றேன். ரைட்டா? பி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிமானம் அல்லது அடிப்பக்கம். ஓகே. பேஸ். ஹச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உயரம் அல்லது ஹைட். சரியா? ஓகே. வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2D டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? புள்ளின்னு பார்த்தோம். இது வந்து என்னது? 0 டைமென்ஷன். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? கோடு பார்த்தோம். இந்த கோடு அப்படின்றது என்னது? 1 டைமென்ஷன். அதுக்கப்புறம் இந்த சதுரம், செவ்வகம், வட்டம், இணைகரம், சாய் சதுரம் இதெல்லாமே வந்து என்னது 2D. இதுல இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. முக்கோணம் அப்படின்றது இருக்கு. முக்கோணம் அப்படின்னா 3 பக்கம் எனக்கு என்ன இருக்கும்? லைன் இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இந்த முக்கோணத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்கு. சமபக்க முக்கோணம், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். 2 பக்கம் மட்டும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்றேன்? இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு 3 பக்கமே ஈக்குவலா இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அசமபக்க முக்கோணம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்புறம் செங்கோண முக்கோணம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. செங்கோண முக்கோணம் அப்படின்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில 90 டிகிரி இருக்கும். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இடையில 90 டிகிரி இருக்கிறத நான் என்ன சொல்றேன்? செங்கோண முக்கோணம்னு சொல்றேன். இந்த செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி தான் நம்ம அதுக்கு அடுத்து படிக்கக்கூடிய பித்தாகரஸ் தேற்றம், அதாவது பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம படிக்கிறோம். முக்கோணம், செங்கோண முக்கோணம். சரியா? ஓகே. இதுல இதனுடைய அளவு ஹச், இதனுடைய அளவு பி. பேஸு ஹைட்டு. ஓகேவா? ரைட். இது வந்து என்னது? ஏயும் பியும் சியும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா சமபக்க முக்கோணம். இது 2 வேற வேறையா இருந்துச்சு, இது 3 வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா அசமபக்க முக்கோணம். இது வந்து என்னது? செங்கோண முக்கோணம். சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது இது வரையில பார்த்தது எல்லாமே 2D டைமென்ஷன்ஸ். அடுத்து பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 3D டைமென்ஷன். 3D டைமென்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா 3D டைமென்ஷன்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வட்டம், இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வட்டத்தை தரையில வச்சிருக்கீங்க. ஓகே. வட்டத்தை அதுக்கு மேலே இன்னொரு வட்டம், ஒரு டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் நம்ம போடுவோம் இல்லையா கம்ப்யூட்டர்ல, அதுல அந்த டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, சிடி. அந்த இது தரையில வச்சிருக்கா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒண்ணுக்கு மேல அடுக்கிட்டே போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வடிவம் கிடைக்கும் இல்லையா, ஒரு பைப் மாதிரியான ஒரு இது கிடைக்கும் இல்லையா. அதை தான் நான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது உருளை அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? இதுக்கு மேல போட்டு போறது. இதுல என்னென்ன அளவுகள் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆரம் ஆர், அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் ஹச். ஓகேவா? ரைட்டா? ஆர் அப்படின்றது வந்து என்னது? ஆரம். அதுக்கப்புறம் ஹச் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட். ஓகே. அடுத்தது ஒரு கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். உதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பந்து, நம்ம பூமியோட உருவம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலூன்ஸு, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து ஆர் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். பெர்ஃபெக்ட் ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியர் அப்படின்னா வந்து என்னது? கோளம். இதுல என்ன அளவுகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரம் மட்டுமே போதும். ஸோ வட்டத்துக்கும் கோளத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷன் சொன்னாலே போதும். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைமென்ஷன்ல
ஆர் ஆர் அப்படின்னு வரும். வேறஸ் வந்து கோலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர் வரும். அந்த 3 ஆர் என்ன அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். ரைட்டா? அடுத்தது இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ஹச்சா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்றேன், கன சதுரம். அதே கேஸ் தான், தட் இஸ் கியூப். இன்கேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ, இது பி, இது வந்து ஹச். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹச் அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், கன செவ்வகம். கன செவ்வகம். கன அப்படின்னா 3 டைமென்ஷன் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரியா? கன அப்படின்னா வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டா? ரைட். இப்போ என்னென்ன பெராமீட்டர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா, அதுக்கப்புறம் வால்யூம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர். ஏரியானா வந்து என்னது, பரப்பு. வால்யூம் அப்படின்னா வந்து என்னது, கன அளவு. ஸ்கொயர் அப்படின்னா சதுரம். சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதுரம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைப்படுதுன்றதை எழுதிக்கலாம். செவ்வகம், வட்டம், அதுக்கப்புறம் வந்து வட்டம்னா இங்கிலீஷ்ல சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர், உருளை. உருளை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ, சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லணும், அதாவது புறப்பரப்பளவு. ஓகேவா? அடுத்தது ஸ்பியர். ஸ்பியர்னா வந்து என்னது, கோளம். இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா, வெறும் ஏரியான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா. சதுரத்தை பொறுத்தவரையில ஏரியா வந்து என்னது, ஏ ஸ்கொயர். செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஏரியா அப்படின்றது என்னது, பி இன்டூ ஹச். வட்டத்தை பொறுத்தவரையில ஏரியா வந்து என்னது, பை இன்டூ ஆர் ஸ்கொயர். சில சமயத்தில் பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்னு எடுத்துக்கணும். சில சமயங்களில் 3.14 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அது வந்து ப்ராப்ளம் பேஸ்டு. இப்போ உதாரணமாக வந்து உங்களுடைய ஆரத்தினுடைய அளவு வந்து 7ஆல் அடிபடக்கூடிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 22/7 அப்படின்னு சொல்லி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து 3.14 அப்படின்னு சொல்லி போடுறதுனால உங்களுக்கு இது சிலது கேன்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எதை யூஸ் பண்ணிக்கலாம், 3.14 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது சிலிண்டர். சிலிண்டருடைய புறப்பரப்பளவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சிலிண்டர் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுது, நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு சிடி வச்சுருக்கீங்க. ஓகேவா? அதுக்கு மேலே இன்னொரு சிடி, அதுக்கு மேலே இன்னொரு சிடி, இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு 20 சிடி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிடியினுடைய அந்த இது வந்து அந்த பெரிமீட்டர், சாரி சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு வந்து என்னது, வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து என்னது, வட்டத்தின் சுற்றளவு. ஃபார்முலா என்னது, 2πr. அல்லது எப்படி படிப்பீங்க, பை 2 இன்ட்டு ஆர் வந்து என்னது, டி இல்லையா? பை இன்ட்டு டி அல்லது 2πr அப்படின்னு படிப்பீங்க. இந்த மாதிரி எத்தனை வச்சிருக்கீங்க, 10 வச்சிருக்கீங்க. அப்போ இது ஒன்னோட சுற்றளவு வந்து எவ்வளவு, 2πr அப்படின்னா மொத்தம் வந்து இது ஒன்னோட சுற்றளவு.
அப்போ இந்த மொத்த சிலிண்டரோட புறப்பரப்பளவு அப்படின்றது அல்லது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்னது? இந்த ஒன்னோட சுற்றளவு இன்டூ எத்தனை வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. அப்போ இந்த டைமென்ஷன் என்னது? ஹச். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πr இன்டூ ஹச். புரியுதா? ஏன் இந்த வேல்யூ வருது அப்படின்றது புரியுதா? அதே மாதிரி கோளம், அந்த 2πr அப்படின்றது ஆக்சுவலி வந்து என்ன? 2πr அப்படின்றது அதனுடைய சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு. ரைட். அடுத்தது ஸ்பியரோடது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4πr². நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் அப்படின்னு வர்றது எல்லாமே அடுக்குகள் வந்து 2ஆ இருக்கணும். இப்போ இதனுடைய அடுக்கு வந்து என்னது? 2. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அடுக்கு இருக்குது, இங்கே ஒரு அடுக்கு இருக்குது. ரெண்டையும் இது பண்ணீங்க அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். இங்கே வந்து பாருங்க, அடுக்கு வந்து 2ஆ இருக்கும். இது வந்து என்னது? கான்ஸ்டன்ட், மாறிலி. ஓகேவா? இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு மாறிலி, இங்கே ஒரு அடுக்கு, இங்கே ஒரு அடுக்கு, 2 அடுக்கு. அதே மாதிரி இது வந்து மாறிலி, அடுக்கு வந்து 2 இருக்கும். ஓகேவா? கன அளவு அப்படின்னா அடுக்கு வந்து 3ஆ இருக்கும். சதுரத்தினுடைய கன அளவு வந்து என்னது? a³ கனசெவ்வகத்தினுடைய இது வந்து என்னது? கனசதுரம். ஓகேவா? கனசதுரம். அடுத்து வந்து என்னது? கன செவ்வகம், 3D டைமென்ஷன். இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a இன்டூ பி இன்டூ ஹச். அடுத்து வட்டத்துக்கு இங்கே வந்து எதுவும் கிடையாது. சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கன அளவு என்னது? இப்போ வட்டத்தின் பரப்பளவு வந்து எவ்வளவு? πr². அது மாதிரி மொத்தம் எத்தனை வச்சிருக்கீங்க? ஹச் அளவு வச்சிருக்கீங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா πr² இன்டூ ஹச். ஓகேவா? πr² இன்டூ ஹச். அடுத்து ஸ்பியர் வந்து 4/3 πr³. ஓகேவா? இது தவிர்த்து இன்னும் ஒரு அளவு நீங்க படிக்கணும். கோன் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். கோன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவம். கோன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவம். இங்கிருந்து இது வரையில, இங்கிருந்து இது வரையில. ஓகேவா? இதில் மொத்தம் 3 அளவுகள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 2 அளவு தான், 3வது அளவு நம்மளா டிரைவ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்து உயரம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்வு உயரம். சாய்வு உயரம், சாய்வு உயரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஜென்ரலாக எல் வந்து என்னது? இது வந்து பார்க்கப்பட்டிருக்கு, இந்த இதை பார்க்கறதுக்கு செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? அப்போ L² இஸ் ஈக்குவல் டு பித்தகரஸ் தியரம் படி R² + H². எல் அப்படின்றது என்னது? அதுதான் கர்ணம், ஹைப்போடென்யூஸ் இல்லையா? ஸோ அப்போ L² இஸ் ஈக்குவல் டு R² + H². ஓகே, ரைட்டா? புரியுதா? இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோனோட சர்ஃபேஸ் ஏரியா. கோனோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியே மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதோட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா πRL சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா π இன்டூ ஆர் இன்டூ எல். இப்போ இன்கேஸ் இந்த வெளியே இருக்கிறது ப்ளஸ் இந்த அடிமான பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? ப்ளஸ் இதோட ஏரியா வந்து என்னது? வட்டத்தினுடைய ஏரியா வந்து என்னது? πr² தான் இல்லையா? πr². ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த வெளிப்புறத்தில் இருக்கிறத மட்டும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த அடிமான பகுதியோடு சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா இந்த இது. அடிமான பகுதி கேட்கல அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? இந்த இதை வந்து விட்டுறணும். சரியா? அடுத்தது கோனோட வால்யூம். கோனோட வால்யூம் 1/3. இது வந்து என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது வந்து வால்யூம் 1/3 πr²h. ஓகேவா? புரிஞ்சதா? அவ்வளோதான். நமக்கு முக்கியமான வடிவத்தில் எல்லாமே என்ன பார்த்துட்டோம்? ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது இப்போ சால்வ் பண்ணலாமா? இங்கே கொடுத்துருக்க கேள்விகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட கேள்விகள். டிஎன்பிஎஸ்சி 2023 எல்லா எக்ஸாம்ல இருந்து கொஸ்டினை வந்து கம்பைல் பண்ணி அதுல இருந்து ஜியாமெட்ரி மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். டோட்டலா வந்து ஒரு 36 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? அதாவது இப்போ உதாரணமா இப்போ பிளாஸ்டிக் பால் எடுத்துக்கோங்களேன். சின்ன பசங்க விளையாடுற அந்த பிளாஸ்டிக் பால் வந்து அதுவும் கோளம் தான். ஆனா உள்ள வந்து ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னு பார்த்தா எந்த மெட்டீரியலுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல உள்ள வந்து எதுவுமே இல்லை, ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ரப்பர் பந்து அப்படின்னு, அதாவது கிரிக்கெட் பால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுல உள்ள வந்து என்ன இருக்கும்? உள்ள ஃபுல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும். அல்லது வந்து நீங்க வந்து ஒரு கிளே வச்சு, ஒரு களிமண் வச்சு ஒரு கோள வடிவத்தில் ஒரு பொருளை உருட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? அங்க வந்து என்ன இருக்கும்? நமக்கு அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, உள்ள மெட்டீரியல் இருக்கிறத திண்ம கோளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ரைட். இப்ப எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, a solid sphere of radius x centimeter is melted can cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே ஒரு சாலிடான ஒரு விஷயத்தை உருக்குறப்போ நீங்க ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தினா மற்ற எல்லா டைமென்ஷனுமே மாறும். அதனுடைய ஆரம் மாறும், அதனுடைய ஹைட் வந்து மாறும், எல்லாமே மாறும், வலைபரப்பு மாறும், எல்லாமே மாறும். ஆனா எது மாறாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து மாறாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். திரும்பியும் சொல்றேன், ஒரு பொருளை வந்து உருக்குறீங்க அப்படின்னா உருக்கி ஒரு வடிவத்துல இருக்கக்கூடியதை இன்னொரு வடிவத்துக்கு மாத்துறீங்க. ஒரு கன சதுரத்துல இருக்கிறத கன செவ்வகத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னா என்னெல்லாம் மாறிக்கிறோம்? அதனுடைய அடிப்பக்கம் மாறிக்கிறோம், அதனுடைய உயரம் மாறிக்கிறோம், எல்லாமே மாறிக்கிறோம். ஆனா எது மாறாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து மாறாது. ஓகேவா? வென் சம்திங் இஸ் மெல்டட், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்ட், ஒரு ஒரு வடிவத்துல இருந்து உருக்கி இன்னொரு வடிவத்துக்கு மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வால்யூம், இது பக்கத்துல எழுதியே வச்சுக்கோங்க, வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? கன அளவு மாறாது. சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் திண்ம கோளத்தினுடைய கன அளவு எவ்வளவு? தட் இஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். எவ்வளவு பார்த்துருக்கீங்க? 4π r³/3 இல்லையா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தின் ஆரம் எவ்வளவு? 4π/3πr³. அடுத்தது கூம்பின் கன அளவு எவ்வளவு? கூம்பின் கன அளவு that is volume of cone எவ்வளவு பாத்தீங்க? 1/3πr³ அப்படிதானே பார்த்துருக்கீங்க? இந்த 1/3πr²h πr²h. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதை உருக்கிதான் எதாவது மாற்ற போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய வால்யூமும் ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4/3πr³ is equal to 1/3πr²h. ஓகேவா? இப்போ அதை அடிச்சு கொடுக்கலாமா? அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? சிம்பிளிஃபை பண்ணிட்டா என்ன கிடைச்சிரும்? இந்த 3யும் கேன்சல் ஆயிரும், இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த r²ம் இந்த r³ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு இங்க r மட்டும் இருக்கும். அப்ப என்ன ரிலேஷன் மட்டும் ப்ரிவைல் ஆகுது? 4r is equal to hன்னு மட்டும் இருக்கு. அவங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது r is equal to என்னன்னு கொடுத்துட்டாங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய வேல்யூவை இங்க போட்டுருங்க, which is equal to h. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க?
கூம்பின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் உயரம்னா என்னது? h. அப்ப h is equal to என்னது? h is equal to 4x. That is the answer. So what is the answer? Answer is 4x. ஓகேவா? புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 2. ஓர் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். இது ஆக்சுவலா டேஷ் மடங்காகும். இங்கிலீஷ்ல the total surface area of a hemisphere is how much times the square of the radius. ஓகேவா? ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னாலே ஜியாமெட்ரியில் 90% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸில் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிக்கணும், அவ்வளோதான். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு. ஃபர்ஸ்ட் வந்து கோளத்தின் பரப்பு வந்து எவ்வளவு? கோளத்தின் பரப்பளவு, கோளத்தின் புறப்பரப்பளவு எவ்வளவு? 4πr ஸ்கொயர் இல்லையா? கோளத்தின் புறப்பரப்பளவு இவ்வளவு அப்படின்னா அப்ப அரை கோளத்தின் வந்து எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 2πr ஸ்கொயர். இதுல பாதி இல்லையா? அப்ப இது 4πr ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து எவ்வளவு? 2πr ஸ்கொயர். ஓகே. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு அதனுடைய ஆரத்தினுடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து எவ்வளவு? ஆரம் ஆக்சுவலா வந்து என்னது? 6. ஆரத்தினுடைய வர்க்கம் அப்படின்னா வந்து என்னது? ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயருக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன், எத்தனை மடங்குன்னு அர்த்தம். இது எதால பெருக்குனா இந்த வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எதால பெருக்கணும்? நான் 2πயால பெருக்கணும். அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 2π அப்படின்றதான் அதனுடைய ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு. ஆனா அரைக்கோளம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்பியரு அரைக்கோளம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு பந்தை வந்து பாதியா நீங்க வெட்டியிருக்கீங்க. இப்போ புறப்பரப்பளவு அப்படின்னா அந்த எதை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? இந்த ஏரியாவை மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஏரியா மட்டும்தான். அப்புறம் இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணா இது வந்து என்னது? ஆக்சுவலா இது வந்து பாக்குறப்ப அந்த பந்தை பாதியா வெட்டி அப்படி நேருக்கு நேரம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன மாதிரி தெரியும்? ஒரு வட்டம் மாதிரி தெரியுமா? இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து எவ்வளவு? 5r ஸ்கொயர். அப்போ இந்த அளவு வந்து 2πr பிளஸ் இந்த அளவு 2πr ஸ்கொயர். இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா πr ஸ்கொயர். அப்போ மொத்த புறப்பரவளவு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மொத்த புறப்பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 2πr ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3πr ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ரைட். இப்போ இங்க வந்து பாருங்க, இதனுடைய அளவு வந்து என்னது? ஆரம் ஸ்கொயர், ஆரத்தினுடைய வர்க்கம். ஆரம் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணா இங்க இது கிடைக்கும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3π கிடைக்கும். வாட் இஸ் ஆன்சர்? 2π அப்படின்றத போடக்கூடாது, 3π அப்படின்றத போடணும். இங்க ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமே ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 2π போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அல்லது கோளத்தின் புறப்பரப்பளவு எழுதி 4π அப்படின்னு இதையும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றனால தான் 4π அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 2π அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 3π is the answer. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 3. If the radius of the base of cone tripled and height is doubled, then the volume of the cone increases dash times. அதாவது ஒரு கூம்பினுடைய அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு டேஸ் மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூம்பினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா வந்து என்னது? தட் இஸ் வால்யூம் ஆஃப் கோன் வந்து எவ்வளவு? வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் h இல்லையா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 1/3 π. r வந்து எவ்வளவு மடங்கா மாறுது? 3 மடங்கா மாறுது. 3 மடங்குனா அப்ப என்ன அர்த்தம்? 3 into r the whole square. இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன செய்யணும்? 3r போடுறேன்னா 3 மடங்கா மாறுது இல்லையா? ரைட். h வந்து எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? hக்கு பதிலாக 2h அப்படின்றத போடணும் இல்லையா? ரைட்.
இப்போ 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணி 6ன்னு போடுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆப்ஷனை போடக்கூடாது. ஏன்னா இங்க மேல என்ன இருக்கு, ஸ்கொயர் அப்படின்றது இருக்கு, அதில் கவனமா இருக்கணும். 1/3 பை 3 ஸ்கொயர் வந்து எவ்வளவு, 9 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ 2 இன்டூ ஹச். மாறிலிகள் எல்லாத்தையுமே தனியாக எழுதுங்க. மாறிலிகள் எல்லாத்தையுமே தனியாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 இன்டூ 9 இன்டூ 2 வந்து எவ்வளவு, 9 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு 18 இல்லையா, 18 பை ஆர் ஸ்கொயர் ஹச். நிறைய பேர் இப்போ இன்னொரு மிஸ்டேக்னா இது வரைக்கும் கவனம் பண்ணிட்டு இந்த 18ஐயும் இந்த 3ஐயும் இது பண்ணி அதையும் அடிச்சு கொடுத்துட்டு 6ன்னு இருக்கும், அந்த 6 அப்படின்றதையும் போடுவாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா நம்ம எதையும் தான் கம்பேர் பண்றோம், இந்த வேல்யூவையும் தான் கம்பேர் பண்றோம். இப்போ இது பார்க்குறப்ப இதை விட இது எத்தனை மடங்கு இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா அப்படி இருக்கும். 18 இன்டூ 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். அப்போ இந்த வேல்யூவை விட வந்து என்னவா இருக்கு, 18 மடங்கு வந்து அதிகமாக இருக்கிறது. புரியுதா? அப்போ வாட் இஸ் த ஆன்சர், 18 டைம்ஸ் இஸ் தி ஆன்சர், நாட் 6 டைம்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 4. The length and breadth of rectangular plats are 5 into 10 power 5 and 4 into 10 power 4 meters respectively. Find the area of the rectangle. ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 இன்ட்டு 10 பவர் 5 மீட்டர் மற்றும் 4 இன்ட்டு 10 பவர் 4 எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். பரப்பளவு சீக்கிரம் என்னது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இருந்தது. பரப்பளவு சீக்கிரம் என்னது, செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, that is b into h. b வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 இன்ட்டு 10 பவர் 5. h வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4 இன்ட்டு 10 பவர் 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு கிடைக்கும், 20 இன்ட்டு 10 பவர், அடிமானம் ஒன்றா இருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சுக்கலாம், அடுக்குகளை கூட்டிக்கலாம் இல்லையா. அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n which is equal to அடிமானம் ஒன்றா இருக்கு அப்படின்னா என்னது, a மேலே இதையும் கூட்டினீங்க அப்படின்னா m plus n. அப்போ என்ன வரும், 5 plus 4 which is equal to 9ன்னு கிடைக்கும். அந்த ஆப்ஷன் பாருங்க, ஏதாவது இருக்கா, இல்லை. ஓகேவா? 20 இன்ட்டு 10 பவர் 9. அப்போ நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 10 வெளியே காணணும் எடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பவர் 9. அது ரெண்டையும் கூட்டலாம் இல்லையா. அப்போ 2 இன்ட்டு 10 பவர் 10 மீட்டர், மறக்காம ஸ்கொயர் போட்டுரும். ஓகேவா? அலகுகளை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டை கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வந்து பரப்பளவு அப்படின்னா என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அது ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர், கிலோமீட்டர் ஸ்கொயர், மில்லி மீட்டர் ஸ்கொயர், இந்த அளவுகளில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்று போடணும். உதாரணமாக மீட்டர் தான் வந்து என்னது, நீளத்தினுடைய எஸ்ஐ யூனிட். ஓகேவா? எஸ்ஐ அலகு வந்து எவ்வளவு, நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து மீட்டர். இப்போ சென்டிமீட்டர் கொடுத்துருந்து அதை மீட்டரை மாற்ற சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், 10ஆல வகுக்கணும். அதாவது 10 பவர் -1 அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா வந்து சரி 10 பவர் 2ஆல வகுக்கணும், 100ஆல வகுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது, 100 சென்டிமீட்டர். இப்போ நிறைய பேர் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறப்பையும் 100ன்னு மட்டும் போடுவாங்க. ஆக்சுவலாக 100 போடக்கூடாது. ஏன் 100 போடக்கூடாது, ஏன்னா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், 100 ஸ்கொயர். அப்போ நீங்கள் டிவைட் பண்ணுறதாக இருந்தாலோ அல்லது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலோ நீங்கள் எதாவது டிவைட் பண்ணணும் அல்லது எதாவது மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ஸ்கொயர், அதாவது 10 பவர் -2 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம், 10 பவர் -4ன்னு வரும். அதாவது 10,000 அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அதில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 5. Find the altitude of equilateral triangle whose perimeter is 48 சென்டிமீட்டர். அதாவது 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்க. ஃபர்ஸ்ட் சமபக்க முக்கோணம் டிரா பண்ணிக்கலாமா? சமபக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம், எல்லா பக்கமுமே ஈக்குவலா இருக்கும்.
இப்போ இதனுடைய சுற்றளவு அப்படின்றது என்னது? சுற்றளவுக்குலாம் தனியாக ஃபார்முலாலாம் படிச்சு போகாதீங்க. வட்டத்துக்கு மட்டும் சுற்றளவு ஃபார்முலா படிச்சுட்டு போங்க. மற்ற எதுக்குமே சுற்றளவு ஃபார்முலா படிக்க தேவையில்லை. சுற்றளவு அப்படின்னா வந்து என்னது? எல்லா நீளத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அதான் சுற்றளவு. ஓகேவா? அதனால தான் நான் மேலே எழுதுறப்போ சுற்றளவுக்கு நான் ஃபார்முலாவே எழுதல. வட்டத்துக்கு மட்டும்தான் சுற்றளவு நீங்க படிக்கணும். மற்ற எதுக்குமே சுற்றளவு படிக்காதீங்க. எல்லா நீளத்தையும் கூட்டுங்க, அதான் சுற்றளவு. இப்போ இது சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டதுனால இது வந்து என்னது? ஏ. இது வந்து என்னது? ஏ. இது வந்து என்னது? ஏ. சமபக்க முக்கோணம்னா எல்லா நீளமும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ இதனுடைய சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3a. 3a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன போடணும்? 48ன்னு போடணும். அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 48 டிவைடட் பை 3. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்கு. ஸோ 16 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சென்டிமீட்டர், அதை மறந்துடவே கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் சென்டிமீட்டரில் கொடுத்து மீட்டரில் கேட்பாங்க, மீட்டரில் கொடுத்துட்டு மில்லிமீட்டரில் கேட்பாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த அலகுகளை வந்து கரெக்டாக டீல் பண்ணணும். ஓகேவா? அப்போ 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் உயரத்தை டிரா பண்ணிருங்க. என்ன உயரம் அளவு கேட்டிருக்காங்களோ அதை டிரா பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. இது இது வந்து ரெண்டா பிரிக்குது. இந்த கோடு வந்து இந்த பக்கத்தை வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்குது. அப்படின்னா இதனுடைய அளவு வந்து என்னவா இருக்கும்? a/2 அப்படின்னு இருக்கும். இதனுடைய அளவு வந்து என்னவா இருக்கும்? a/2 இருக்கும். அதாவது இங்க இருந்து இதனுடைய அளவு வந்து a/2, இங்க இருந்து இதனுடைய அளவு வந்து a/2 இல்லையா? இது வந்து என்னது? ஹச். ஓகே, இப்போ இந்த ஹச் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலா நமக்கு இந்த ஹச்சுக்கும் ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய ஹைட்டுக்கும் அடிமானத்துக்கும் இந்த கர்ணத்துக்கும் என்ன ரிலேஷன்? இந்த a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. நான் அகைன் சொல்றேன். அதாவது கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த பக்கம் அடிப்பக்கத்தினுடைய ஸ்கொயர். அடிப்பக்கம் வந்து எவ்வளவு? a/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் இல்லையா? ஓகே, ஏ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 16 அப்படின்ற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 16ன்ற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் 16 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? 16 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 256 which is equal to h ஸ்கொயர் பிளஸ் இது வந்து என்ன வரும்? 8 ஸ்கொயர் அப்படின்னா 64ன்னு கிடைக்கும் இல்லையா? அல்லது சம்டைம்ஸ் அல்லது வேற என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துட்டு இதையும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். இதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு இருக்கும். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 a ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வரும். 3 a ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு கூட நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். எல்லாம் ஒன்றா தான் வரும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 64ன்றது இங்கே கொண்டு வந்துடலாமா? 64 அப்படின்றது இங்கே கொண்டு வந்து என்ன கிடைக்கும்? 256 மைனஸ் 64 விச் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 256ல் 64 போச்சு அப்படின்னா இங்கே 2, 25ல் 6 போச்சு அப்படின்னா 192. 192. 256ல் 64 போயிருக்கு. 192. இந்த 192க்கு நான் என்ன செய்யணும்? 192ன்னு போட்டுறக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 192க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? 192க்கு ஸ்கொயர் எடுத்தால் எவ்வளோ வரும்? இதுக்கு தான் ஸ்கொயர் டேபிள் வந்து தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 30 வரைக்கும் மாறும். ஸ்கொயர் டேபிள் படித்து வச்சுக்கோங்க. 192. நமக்கு என்ன தெரியும்? 13 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. 14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்கொயர் 196. அப்போ நியர்லி என்ன இருக்கும்? 13க்கும் 14க்கும் இடையில ஏதோ ஒரு நம்பர். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அப்படின்னு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. எக்ஸாக்டாக தெரியலை அப்படின்னாலும் டைரெக்டாக என்ன போட்டுடலாம்? 13.856 அப்படின்றத போட்டுடலாம். புரியுதா? ஸோ 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 6.
ஒரு சாய் சதுரத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்போதும் இரு சமக்கூறிடம். diagonals of rhombus always bisect each other. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாய் சதுரம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாய் சதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேல இருந்து இங்க, இங்கேல இருந்து இங்க, இல்லையா? இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த செங்குத்து கோடு இதை பிரிக்கிறப்ப இந்த நீளத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைசெக்ட் பண்ணும். அதனால பைசெக்ட் அப்படின்னா வந்து என்னது? this length is equal to this length. இங்க இருந்து இது வரைக்கும் கொடுக்கக்கூடிய length is equal to இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய length. ரெண்டுமே சரிதான் இல்லையா? அப்ப என்னது? ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 இஸ் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்த கேள்வி நம்பர் 7. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உருளையின் ஆரம். உருளையின் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருளை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலிண்டர். ஓகேவா? ஓகே. ஆரம் அதன் உயரத்தில் 1/3. இது வந்து எவ்வளவு? ஆர். உயரம் வந்து எவ்வளவு? ஹச். ஆரம் வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க? ஹச்ல 1/3. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு h/3. h அப்படின்றது வந்து என்னது? ஹைட். சரியா? ரைட். எனில் அதன் புறப்பரப்பளவு எவ்வளவு? ஜென்ரலா புறப்பரப்பளவு எவ்வளவு? உருளையின் புறப்பரப்பளவு எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது வந்து என்னது? இந்த புறப்பரப்பளவு. அதாவது நான் எதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, புறப்பரப்பளவே 2 புறப்பரப்பளவு இருக்கு. அதாவது இந்த மேலையும் கீழையும் கணக்கு பண்ணாம இந்த இதை கணக்கு பண்றது. திஸ் இஸ் அதாவது ஒரு சுத்தி இருக்கிறது. இப்போ உதாரணமா ஒரு சார்ட்டை வந்து நீங்க ஒரு உருளை மாதிரி சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புறப்பரப்பளவு. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையும் நான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த புறப்பரப்பளவு எவ்வளவு? இது வந்து எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர். இது வந்து எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்னா 2 பை ஆர் ஸ்கொயர். சரியா? ரைட். இதுல தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? பை ஆருக்கு பதிலாக h/3 அப்படின்றத போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? h ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் which is equal to 9 h into h plus 2 பை h ஸ்கொயர் டிவைடட் பை 9. ஓகேவா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஃபார்முலால இது ஆக்சுவலா வந்து என்னது? இது வந்து கன அளவு இல்லையா? சரி. அகைன் நம்ம அந்த ஃபார்முலா எழுதலாம். 2 பை ஆர் ஹச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 பை ஆருக்கு பதிலாக h/3 இன்டூ ஹச் பிளஸ் 2 பை ஆருக்கு பதிலாக h/3 போடலாமா? அப்போ என்ன வரும்? h ஸ்கொயர் டிவைடட் பை 9 அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 2 பை h ஸ்கொயர் divided by 3 into 3 plus 2 pi h square divided by 9. 3 மேலங்கிலேயே மல்டிப்ளை பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ 9 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 6 6 பை h ஸ்கொயர் பிளஸ் 2 பை h ஸ்கொயர் which is equal to 8 pi h square divided by 9. Okay ba? So what is answer? 8 pi divided by 9. சரியா? அடுத்த கேள்வி
If a quarter of a circular paper of diameter 28 centimeter is made into cone, find the slant height and CSA of the cone. CSA அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளைபரப்பு, ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியா, சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவோம். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கால் பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. இந்த கால் பகுதி, இந்த கால் பகுதி தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு கூம்பாக வளைக்கிறாங்க, ஓகேவா. ஒரு சர்க்குலர் ஒரு சார்ட் இருக்கு, அதில் கரெக்டாக கால் பகுதியை வந்து வெட்டி எடுத்துட்டு அதை நான் என்ன செய்கிறேன், ஒரு கூம்பாக வளைக்கிறேன். இப்படி வளைக்கிறப்போ இதில் டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் 28னா ஆர் வந்து எவ்வளோ இருக்கும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 14ன்னு இருக்கும். சரியா, ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கூம்பின் சாய் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் சாய் உயரம் அப்படின்றது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா 14. இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும், இந்த ஹைட் அப்படின்றது எவ்வளோ இருக்கும், இந்த ஹைட் அப்படின்றது ஆக்சுவலி வந்து என்னது, இந்த ஆறு தான் இல்லையா. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. இது 14, ஓகேவா. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. இந்த விட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. அப்போ இது வந்து என்ன சொல்ல முடியாது, இதை வந்து 14ன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ இது வந்து எவ்வளவு, 14. இந்த சுற்றளவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட சுற்றளவு அப்படின்றது வந்து என்னது, இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும், இந்த மொத்த வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து என்னது, 2π × r which is equal to எவ்வளோ கிடைக்கும், 2 × π × 14ன்னு கிடைக்கும். அதில் கால் பங்கு, அப்படின்னா கால் பங்கு அப்படின்னா வந்து என்னது, இதை டிவைடட் பை 4ஆல் வகுக்கணும் இல்லையா. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 7 கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 7π. இதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7π. இது வந்து 7π அப்படின்னா இந்த 7πயோட சுற்றளவு வந்து எவ்வளவு, 2πr. 2πr இஸ் ஈக்குவல் டு 7π. இப்போ இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3.5 சென்டிமீட்டர்னு வரும், ஓகேவா. இந்த லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5, இது 3.5, இது 14 அப்படின்னா இந்த அளவு எவ்வளவு, அவ்வளோதான் கொஸ்டின். அப்போ என்ன வரும், எல் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் ப்ளஸ் 3.5 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா you will get the answer. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 14 அப்படின்ற மாதிரி வருது, ரைட்டா. 14 அப்படின்னு வருது. இன்னொன்று, இந்த லென்த் அப்படின்றது நம்ம ஆக்சுவலாக வந்து கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த லென்த்து தான் வந்து என்னது, இந்த லென்த்து தான் இந்த லென்த்து தான் இந்த ஆர், கரெக்டா. நம்ம இதில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், இந்த ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து என்னது, ஹைட்டு, சாரி ஸ்லாண்ட் ஹைட்டு. இதுதான் ஆக்சுவலாக ஸ்லாண்ட் ஹைட்டு. இந்த ஹைட் அப்படின்றது என்னது, இந்த இது அப்படின்றது வந்து இந்த ஹைட்டு, ஓகேவா. ஆனால் வட்டம் அப்படின்றனால எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஆன்சர் இஸ் கூம்பின் சாய் உயரம் வந்து எவ்வளவு, 14 சென்டிமீட்டர், ஓகேவா. இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது, ஓகேவா. அடுத்தது வளைபரப்பு. வளைபரப்புக்கான ஃபார்முலா வந்து என்னது, கூம்பின் வளைபரப்புக்கான ஃபார்முலா வந்து என்னது, πRL, அப்புறம் πRL தான். இதில் πr² வராது இல்லையா. ஏன்னா வந்து என்னது, அடிமான பகுதி வந்து திடப்பொருளாக இல்லை, நம்ம வட்டத்தை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், πRL. பை வந்து எவ்வளவு, ஆர் வந்து எவ்வளவு, இந்த ஆர், ஓகேவா. இந்த ஆர் வந்து எவ்வளோ இருக்குது, 3.5ன்னு இருக்கு, இன்டூ இது வந்து எவ்வளோ இருக்குது,
14. calculate பண்ணுங்க. What is the answer? நூற்றி 54. பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 22/7 into 3.5 into 14 என்ன கிடைக்கும்? இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். சாரி 7 கிடைக்கும். 22 7 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 154. ஸோ இது 14, இது 154. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 9. Question number 9. The volume of the largest sphere which can be carved out of a cube of side 6 cm. 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கனசதுரம் டிரா பண்ணிக்கோங்க. நான் புரியறதுக்காக சொல்றேன், நீங்க அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கனசதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் நல்ல ஷேப் ஆக்கி கொண்டு வந்து ஒரு கனசதுரமாக கொண்டு வரேன், சரி ஒரு கோலமாக கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கம்லாம் எடுத்து விட்டு இந்த பக்கம்லாம் இது ஷேப் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து ஒரு ஸ்பியர் கிடைக்கும். சின்ன ஸ்பியராகவும் பண்ணலாம், பெரிய ஸ்பியராகவும் பண்ணலாம். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ஸ்பியர் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருந்து இந்த நடுப்புள்ளியிலிருந்து, அதாவது கனசதுரத்தினுடைய நடுப்புள்ளி இருக்கும் தெரியுமா? கனசதுரத்தினுடைய நடுப்புள்ளி, அந்த புள்ளியில இருந்து கனசதுரத்தினுடைய ஒரு பக்கத்துக்கு வரையக்கூடிய அந்த கோடு வந்து என்னது? அதுதான் வந்து என்னது? ஆர். பட் நமக்கு என்ன தெரியும்? இங்க இருந்து இது வரைக்கும் இதனுடைய அளவு வந்து எவ்வளவு? ஏ அப்படின்னு சொல்றோம். ஏ அப்படின்னா வந்து என்னது? 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா இந்த ஸ்பியர்னுடைய, அதாவது இந்த கோளத்தினுடைய ஆர் வந்து எவ்வளவா இருக்கும்? 3 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட்டா? 3 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட்டா? அப்ப கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து என்னது? 4/3 பை ஆர் கியூப். அப்ப என்ன வரும்? 4/3 22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அடிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு கொடுங்க. வாட் இஸ் ஆன்சர்? 3 9 88. வாட் இஸ் ஆன்சர்? 88 into 9 divided by 7. What is answer? 88 into 9 divided by 7. 113.14. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? which is equal to 113.14 சென்டிமீட்டர் கியூப். சரியா? அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 10. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்து நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கியூபிக்கல் டேங்க்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க? லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா ஃபைண்ட் த லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக கனசதுரம் இல்லையா? கியூபிக்கல் டேங்க் அப்படின்னா வந்து என்னது? கனசதுரம். கனசதுரத்தினுடைய கன அளவு வந்து எவ்வளவு? ஏ கியூப். இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 64,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? கியூபிக் ரூட் ஆஃப் 64,000. என்ன செய்யலாம்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு பிரிக்கலாம் இல்லையா? ஓகேவா? இங்கே வந்து 3, 3க்கு 1 எடுக்கணும். அப்போ 4, 3க்கு 1 எடுக்கணும். அப்போ எவ்வளவு? 10 இல்லையா? அப்போ எவ்வளவு? ஆன்சர் 40. ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதா? அடுத்த கேள்வி, the surface area of the sphere is
154 centimeter square. Then find the diameter. ஒரு கோளத்தின் புறப்பரப்பளவு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. கோளத்தின் புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து என்னது? கோளத்தின் புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா 4 pi r ஸ்கொயர் இல்லையா? 4 pi r ஸ்கொயர். Yes, A of sphere. 4 pi r square. So 4 pi r square is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 154 கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் தி டயாமீட்டர். அப்பனா 2r எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப நான் என்ன செய்யலாம்? இந்த 4 இதையும் அடிக்கலாமா? 4 into 22 divided by 7 into r square is equal to 154. சரியா? இந்த இந்த 4ஐயும் இதையும் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3, இங்க வந்து எவ்வளவு கிடைக்கும்? 34 கிடைக்குமா? நாலால் அடிச்சா ஒன்றும் அடியாக மாட்டேது பார்த்தீங்களா? 12 34 அடியாக மாட்டேது. அப்போ நான் என்ன செய்யறேன்? 2ஆல் அடிச்சு கொடுங்க. அப்போ என்ன கிடைச்சிரும்? இங்க வந்து 2ன்னு கிடைச்சிரும். இங்க 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 7 14 77ன்னு கிடைச்சிரும். ரைட்டா? வேற என்ன செய்யலாம்? இதை 11ஆவது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இங்க 2ன்னு கிடைக்கும். இதை 11ஆவது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இங்க 7ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஓகே. இங்க 4 r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 இந்த சைடில் கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? 49 கிடைக்குமா? 49. ரைட். ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2r which is equal to 7 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? 2r தான் நமக்கு கேட்டிருக்குது. 2r வந்து என்ன எவ்வளவு? டயாமீட்டர் இல்லையா? இப்போ 2r is equal to diameter is equal to வந்து எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? முழுசா சால்வ் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆர் 2r அப்படின்றது அதுல பிரதியிடணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு தேவையானதை கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வேண்டாம். 14 பாருங்க. The total surface area of solid right circular cylinder is 880 centimeter square and its radius is 10 centimeter. Find the height of the cylinder. சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. தமிழாக்கம் அதில் இல்லைப்பா, அதனால நான் டயக்ராம் ட்ரா பண்ணி சொல்கிறேன். ஒரு ஸ்பியர் இருக்கு, சரி, ஒரு கோளம் இருக்கு, ஒரு உருளை இருக்கு, அதாவது சிலிண்டர் இருக்கு. இதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 880ன்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த சாலிட் அப்படின்றதா இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2π r h. இந்த பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது எதோட பரப்பரப்பளவு? இதோட பரப்பரப்பளவு. இந்த ஆர் அப்படின்றது, இந்த பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது என்னது? இதோட பரப்பரப்பளவு. இது என்னது? இதனுடைய புறப்பரப்பளவு இல்லையா? ரைட். இது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 880ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2π r வந்து எவ்வளவு? 10. அப்போ வந்து என்ன போடணும்? 100 அப்படின்னு சொல்லி போடணும். ப்ளஸ் 2π இங்கே வந்து 10 இன்ட்டு ஹச் which is equal to 880. ஓகேவா? 2π வெளியே ரெண்டு பக்கமும் காமன் எடுக்கலாமா? 2π வெளியே காமன் எடுத்து 10 2πயே காமன் எடுக்கலாம். அப்போ 20 பையை வெளியே காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 10 இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹச்சுன்னு இருக்கும். 2 இன்ட்டு 10 வந்து எவ்வளோ? 20 பை. 20 பையை வெளியே காமனாக எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ 20 பைனா இங்கே வந்து 10 இருக்கும், இங்கே வந்து ஹச் மட்டும் இருக்கும். which is equal to வந்து எவ்வளவு? 880 இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை அடிச்சிடலாமா? இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 44ன்னு கிடைக்கும். 44. இப்போ 10 ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 7/22. இந்த பையை வந்து என்ன செஞ்சுருக்கேன்? இந்த சைடில் கொண்டு போயிருக்கேன். அப்போ இதையும் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எவ்வளவு? 2 இன்ட்டு 7 14.
அப்போ h is equal to 14 minus 10 is equal to 4. If the circumference of conical wooden piece, ஒரு நிமிஷம். If the circumference of conical wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோனிக்கல் அப்படின்னா என்னது? 484 சுற்றளவு உள்ள மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. சரியா? சரி, இந்த ப்ராப்ளம் இருக்கட்டும், அடுத்து வருவோம். 16வது கேள்வி. The America's famous Golden Gate Bridge is 6480 feet along with 756 feet tall tower. A model of this bridge exhibited in a fair is 60 feet long, and what is the feet of tall towers? அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு காண்க, அடியில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தங்க நுழைவு பாலம் 6480 இன்டூ 756. இது அப்படியே என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மாதிரியா பயன்படுத்துறாங்க. இது வந்து என்ன சொல்லிட்டாங்க? 60ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அளவு வந்து என்னது? 60. நீளம் வந்து எவ்வளவு? 6480 என்னவா மாறிடுச்சு? 60ஆ மாறிருக்கு. அப்ப எதால டிவைட் பண்ணிருக்காங்க? எவ்வளவு தூரம் சின்னதா அதை மாத்திருக்காங்க? 6480 டிவைடட் பை 60. இதுக்கு போயிடும். இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 0 48ல 8 இருக்கு. 108 மடங்கு அதை குறைச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இதை 108 மடங்கு குறைக்கலாமா? 108 மடங்கு குறைச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 756 டிவைடட் பை 108 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 700, அங்கிட்ட வந்து 8 56, அப்போ 786 ரெண்டையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு? இது 60 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எவ்வளவு? 7 feet. புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது. ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 704 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓகேவா? வளைபரப்பு கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நமக்கு வளைபரப்பு அப்படின்றது என்னது? வளைபரப்பு இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? வந்து எவ்வளவு? 2πr/h இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 704ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 8. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? 2πr இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 704. அப்போ r இஸ் ஈக்குவல் டு வந்து என்ன வரும்? 16 இன்ட்டு 7/22. அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 14 அப்படின்னு கிடைக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? அவ்வுருளையின் கன அளவை காண்க. கன அளவு சீக்கிரம் என்னது?
பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். கன அளவு பை இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ட்டு 14. ஹச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. அப்போ என்ன கிடைக்கும்? 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 இன்ட்டு 8. இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2ன்னு கிடைக்கும். வாட் இஸ் ஆன்சர்? 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 8. 49 28, which is equal to 49 28. சரியா? அடுத்தது 18வது கேள்வி. 18வது கேள்வி. A square carpet covers an area of 10 24 meter square of a big hall. If it is placed in the middle of the hall, what is the length of the side of the carpet? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்கொயர் கார்பெட் அதனுடைய ஏரியா வந்து எவ்வளோன்னு கொடுத்தோம். ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 10 24 மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா வந்து எவ்வளவா? 10 24ன்னு கொடுத்துட்டாங்க. 10 24. அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் எவ்வளவு, இது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 24. அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு? ரூட் ஆஃப் 10 24. என்ன செய்யலாம்? 4ஆல் இது பண்ணலாமா? 10 24. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். நம்ம 1K பைட் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? 1Kனா எக்ஸாக்டாக 1000 கிடையாது. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2ன் மடங்கு தான். 2 ஸ்கொயர் 32 64 128 256 512 அடுத்து 1024 2048 அப்படின்னு இருக்கும். 2048னா அந்த என்ன அர்த்தம்? 2K அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5096 அப்படின்னு இருக்கும். அது 5K அப்படின்ற மாதிரி போகும். சரியா? சரி, இப்போ இதை 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2. இதை 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 6 4. 64னா என்னது? 8 8 இல்லையா? அப்போ வாட் இஸ் ஆன்சர்? A is equal to root of 4 into 4 8 into 8. So what is இது? A is equal to 32 மீட்டர். அடுத்து 19. The total surface area of a cylinder whose radius is 1/3 of its height is dash. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 3ல் 1 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பளவு காண்க. இது நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அதாவது r is equal to h/3 இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்றது. சரியா? ரைட். அடுத்தது ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு என்ன என்பதை காண்க. சாய் சதுரத்துக்கு நான் பரப்பளவு இன்னும் சொல்லலை. சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் D1 and then this is D2. ரைட்டா? இது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ A is equal to D2 divided by 2 which is equal to 100. 1 வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க, which is equal to 8 into இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 4. அப்போ D2 is equal to 25 சென்டிமீட்டர்.
அடுத்து 21வது கேள்வி. If the total surface area of a cone of radius 7 cm is 704 cm square, then find the slant height. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பளவு கொண்டுள்ள ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து என்னது, என்னுடைய கோன். இதனுடைய புறப்பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் எல் ப்ளஸ் இந்த ஹைட், இந்த பரப்பளவு. அது வந்து என்னது, ஆக்சுவலாக அது வந்து என்னது, ஒரு வட்டம் தான் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர். இது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 704ன்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்க எல்லாத்தையும் போடுங்க. கொடுத்துருக்க எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன? இல்லையா, பைக்கு பதிலாக 22/7, 22/7 7 இன்ட்டு எல் ப்ளஸ் 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 which is equal to 704. இது எதுவும் கேன்சல் ஆயிருமா? இது எதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 22 எல் 22 காமன் எடுத்துடலாம் இல்லையா, அப்போ எல் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 704. ஸோ அப்போ எல் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 704 டிவைடட் பை 22. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 32 கிடைக்குது. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு, 32 மைனஸ் 7 which is equal to 25. Find the lateral surface area of a cube of side 12 cm. 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பளவு காண்க. என்ன வரும்? என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் கேட்கல. இப்போ இதனுடைய பரப்பு வந்து எவ்வளவு, இந்த பரப்பு, இந்த ஒரு பக்கம், ஒரு கனசதுரத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும், 6 பக்கங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து எவ்வளவு, 12 இன்ட்டு 12 which is equal to 144. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு, 6 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தினுடைய பரப்பு வந்து 144 அப்படின்னா 6 பக்கங்களுக்கு வந்து எவ்வளவு, 144 இன்ட்டு 6 which is equal to 576. சரியா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். பதினான்கு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு யாது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன அளவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னது, ஒன்று உருக்கி இன்னொன்று செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டோட கன அளவு ஒன்றா தான் இருக்கும். சரியா, இப்போ 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகலப்பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது விச் இல்ல வித்.
இது ஆக்சுவலாக அந்த 14 சென்டிமீட்டர் அப்படின்றது லென்த்துப்பா. வித்து தான், வித்து தான். இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க, வித்து தான். அதாவது இப்படி இருக்கு. இது தெரியாது. ஓகேவா? இதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதை அப்படியே ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு சிலிண்டரா உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி. இந்த ஆரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரம் வந்து 20 சென்டிமீட்டர். சரியா? அதாவது இப்படி சுத்துறாங்க. ஓகே, இதான் வந்து என்னுடைய சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். இது 20 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு வந்து எவ்வளவு? பை இன்ட்டு டி, 40 பைன்னு வரும் இல்லையா? இதான் அதனுடைய சுற்றளவு. ஹைட் வந்து எவ்வளவு? ஹைட் வந்து 14 இல்லையா? இன்ட்டு 14, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 14 இன்ட்டு ஹைட் வந்து 14. ஒரே ஒரு நிமிஷம். இந்த இதோட கன அளவு வந்து எவ்வளவு? பை ஆர் ஸ்கொயர் ஹச். பை ஆர் வந்து எவ்வளவு? 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 இன்ட்டு 20, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. வாட் இஸ் ஆன்சர்? ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் இருக்கட்டும். இதில் ஏதோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை பார்ப்போம். அடுத்தது 24வது ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 24. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் மற்றும் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல 3 மடங்கு உயரம் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இணைகரம். இது 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ? 3 மடங்கு. 3 மடங்குனா அது 24 இல்லையா? சரி, இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது?
பி இன்ட்டு ஹச். பி வந்து 24, இது வந்து 8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளத்தோட போதும். ரிமைனிங் ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரியா? ரிமைனிங் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும். எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் தானே இருக்குது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.